நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணணும், இப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான் இப்போ பாடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. சில நேரங்களில் அவங்க சந்தோஷத்தில் அதை பாடியிருக்காங்கன்றதை நான் உணர்ந்துட்டேன். நான் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இசையினுடைய அருமை அதுதான். அவங்க ரொம்ப அற்புதமாக பாடி எல்லாருக்கும் மறுபடியும் அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆசை ஆசைன்னு பாடுறதுல அவ்வளோ ஆசையாக இருந்தது அந்த பொண்ணுன்னு பார்த்தேன் நான். அண்ட் காட் பிளெஸ் யூ. உனக்கு வந்து எல்லா நலமும் வளமும் பெறுக. ஓகே ஸ்வேதம்மா, திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல்ல. கேட்கும் போதே ஒரு தனி ஆனந்தம் இருக்குல்ல? ஐயோ ஆமா, ஒவ்வொரு வாட்டி அம்மா ஸ்டேஜ்ல பாடி கேட்கும் போதே நாம ஆடியன்ஸ்ல இருந்து அது பிரதிபா, நிஜமாவே ஐ ரியலி பேட் ஆன் யுவர் பேக் ஃபார் டூயிங் அ வெரி குட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது, உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சில டீட்டெயிலிங் கொஞ்சம் நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே வச்சுக்கோ. பிரதிபா நீ வேற லெவல் சிங்கர். அண்ட் ஹரிஷ், அது வந்து நீ ரொம்ப நல்லா ட்ரை பண்ண. அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டிருக்க அதில். அண்ட் சூப்பர், தேங்க்யூ. ஜட்ஜஸ், டைம் ஃபார் தி ஸ்கோர்ஸ் ப்ளீஸ். முதல்ல பிரதிபாக்காக. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஹரிஷ்கான ஸ்கோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு சார். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அழகா பேசுவாங்க. அதே வாய்ஸ் டோன் இருக்கும். நம்ம ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பேசி காட்டுங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0269 மங்களூரிலிருந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் வயா ஜோலார்பேட்டை காட்பாடி will arrive shortly on platform number 1. ஸ்பெஷல் டேலண்ட் இல்ல? ஆமா. தேங்க்யூ ஸோ மச் சார். நேரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிற்க வச்சுட்ட மாதிரி இருந்தது இல்லையா? சரிகமபா சீனியர் சீசன் 5 உடைய மோஸ்ட் ஐ திங்க் ஃபார் அஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் தி சீசனே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவே அப்படின்னா அது இந்த எபிசோடாக தான் இருக்கும். பிகாஸ் வி ஹேவ் வித் அஸ் மெலடி கிங் வித்யாசாகர் அவர்கள். இன்னைக்கு அவரை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் 2 அற்புதமான இயக்குனர்கள் இவங்க மேடைக்கு வந்தாலே இவங்களுடைய திரைப்படங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். இந்த மேடையில் இயக்குனர் ராதாமோகன் அவர்களும் இயக்குனர் விஜய் அவர்களையும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணலாம். அற்புதமான இயக்குனர்கள் எங்க இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளை ஒர்க்கிங் வித், அதாவது ஒரு அபாரமான ஒரு டேலண்ட் உள்ள ஆட்கள் 2 பேருமே வந்துட்டு முதல்ல சந்திச்சது விஜய் தான். அள்ளி தந்த வானம் தான் முதல்ல பண்ணோம் நாங்கள். ஹீ இஸ் காட் அ வெரி பியூட்டிஃபுல் டேஸ்ட் இன் மியூசிக். 2 பேருமே நான் கொடுத்தேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் அதில் முக்கியம். அற்புதம் சார். ஒரு விஷயம், அந்த அவர் அள்ளி தந்த வானம் வாடி வாடின்னு சொன்னனால அந்த ஷெனாய் சார், அந்த ஷெனாய் பிட்டு அது சான்ஸே இல்லை சார். அது சொல்லி ஆனும். அது இந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் வந்து அறிவுமதி எழுதினார். பல்லவினுடைய கடைசி வரி அவர் எழுதுனது எனக்கு பிடிக்கல. நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டேஜ் வரைக்குமே போயிட்டோம். அவர் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் வேணாம்னு சொல்லிகிட்டே இருக்கேன், மறுத்துக்கிட்டே இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அவர் வந்து ஒரு 150 ஆல்டர்னேட் எழுதி கொடுத்தாரு. எதையுமே வேண்டான்னு சொல்லிட்டேன், எதுவுமே சேரல. அப்புறம் ஒரு நாளைக்கு மதியம் ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டாரு ஃபோனில். உன்னை கூப்பிடுறாருன்னு. என்னென்ன ஆனால் ஒரு வரி வந்திருக்குது பாருங்கன்னு. என்ன அதுக்கு இப்போ என்னங்கிற நல்லா இருக்குது வச்சிருங்கன்னு மறுநாள்